நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உங்களோட ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, இந்த ஒருவன் யார் அப்படின்னா, a religious person, ஒரு வேத பாரகன், a Bible teacher. அந்த ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதை இப்படி அந்த மனிதனுக்கு சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆண்டவர் இதை சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட அவருக்கு பின்னாலே போனால் தனக்கு கனம் கிடைக்கும், தனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இந்த உலகத்தில் நாம் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், பேரோடு புகழோடு. ஏன்னா ஆண்டவருக்கு பின்னால் திரளான கூட்டம் போகுதே, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரே, ரொம்ப புகழ்மிக்கவராக இருக்கிறாரே, அவருடைய கீர்த்தி எல்லா திசையிலும் பரவிருச்சே. அதனால் அவருக்கு பின்னால் போனால் புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இவர் அற்புதமானவராக இருக்கிறாரே, 5 அப்பம் 2 மீனை எத்தனாயிரம் ஜனங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட அவரை சந்தித்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற பதில் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துது. அவர் கேட்குறார், நீங்கள் எங்கே போனாலும் அவங்க கூட வருவேன்னு. ஆண்டவர் ரொம்ப அழகாக நீ வராதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, நரிகளுக்கு குழிகள் இருக்கப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடு இருக்கப்பா, எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா நீ எதிர்பார்த்து வருகிற ஒன்றும் என்னிடத்தில் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து வேறு ஒருவனை அவர் நோக்கின்னு போட்டிருக்கு. இந்த வேறு ஒருவனை அவர் நோக்கி அப்படிங்கிற இந்த வேறு ஒருவன் யார் அப்படின்னா, அவருடைய சீஷர்களில் ஒருவன். நீங்கள் இதையே மத்தேயு மார்க்கோட ஒப்பிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் இந்த சம்பவம். அவருடைய சீஷரில் ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். யூ ஃபாலோ மீ அப்படிங்கிறாரு. ஏன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த சீஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அவங்க தகப்பனார் இறந்துட்டார் போல இருக்கு. அதனால் ஒருவேளை நான் அவரை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்னு கேட்டிருக்கலாம். அப்படித்தான் நமக்கு நேரடியாக இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லது என் தகப்பனார் சாகும் தருவாயில் இருக்கிறாரு, அவர் மரித்த பின்பு அடக்கம் பண்ணிட்டு வருவேன் சொல்லியிருக்கலாம். எனிவே அந்த நேரத்தில் அவருக்கு பின்னால் உடனே வருவதற்கு இவனுக்கு மனமில்லை. ஆனால் இந்த மனிதனைத்தான் அவர் அழைத்தார். கவனிக்கிறீங்களா? அதற்கு ஒரே காரணம், இந்த மனிதன் அவருடைய சீஷன். இந்த சீஷன், இந்த டிசைப்பிள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே தான் எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுங்களா? இந்த டிசைப்பிளை பற்றி தான் ஆண்டவரே பல இடங்களில் பேசியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய டிசைப்பிள்ஸ், யூ ஆர் மை டிசைப்பிள்ஸ், நீங்கள் என்னுடைய சீஷர். இந்த சீஷரைத்தான் நீங்கள் என்னுடைய நண்பர்கள்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். யோவான் படிச்சிங்கன்னா, இனி நான் உங்களை சீஷர்கள்னு சொல்ல மாட்டேன்ப்பா, ஐ வில் நாட் கால் யூ மை டிசைப்பிள்ஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறார். நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிநேகிதனுடைய ஸ்தானத்தை சீஷனுக்கு கொடுக்குறார். இந்த சீஷனை பற்றி நம்ம இப்போ அதிகமாக பேசுகிறதில்ல, பொதுவாக சபைகளில் அதிகமாக பேசுகிறதில்ல, ஈவன் ஊழியர்கள் கூடுகையில் கூட அதிகமாக சீஷர்களை பற்றி பேசுகிறதில்ல. இந்த நாட்களில் அதிகமான பேச்சுக்கள் தலைமை பொறுப்பை பற்றி இருக்குது. நாங்கள் பிஷப்புன்னு சொல்கிற கூட்டம் எழும்பிருச்சு, நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கோம், இந்த பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற நிறைய கூடுகைகளில்
அரசியல் பொறுப்புகளோடு கூட இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. தலைமைத்துவம்னு சொல்லி அந்த தலைமைத்துவத்தின் மேலேயே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட எந்த தலைமைத்துவத்தையும் உருவாக்க வரவே இல்லை. இப்படிப்பட்ட எந்த கூடுகையையும் உருவாக்க வரவே இல்லை. அவர் விரும்பினதெல்லாம், அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது உருவாக்கினதெல்லாம் சீஷர்கள் தான். டிசைபிள்ஸ் சீஷர்கள். அந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு அவர் பல இடங்கள் அதை டிஃபைன் பண்ணி பேசியிருக்கார் இல்லையா? அழகாக விவரித்து பேசியிருக்கிறாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தானே சீஷன். அந்த சீஷனை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய சீஷன் இருக்கிறான். சீஷர்கள் தான் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இந்த வேத பாரகன் ஆல்ரெடி ஹீஸ் அ பைபிள் டீச்சர். நீ வராதேன்னு சொன்னார். அவன் ஏற்கனவே அந்த மனிதன் ஒரு பைபிள் டீச்சர் தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் அந்த மனிதனை நிராகரிக்கிறார். ஏன்னா இயேசுவுக்கு பின்னால் வருவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அப்படின்னு அவரே நினைக்கிறார். அவருக்கு பின்னால் வருவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பல வித்தியாசமான நோக்கங்களோடு கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வர முடியாது. அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் எழும்பி இருக்கலாம். எல்லாமே கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஊழியமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இங்கே அவருடைய சீஷர்களில் ஒருவன் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை புதைச்சிட்டு வந்துடுறேனே, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதற்கு நேரம் கொடுக்கலை, அதற்கு தருணம் கொடுக்கலை, அதற்கு இடம் கொடுக்கலை. நமக்கு வேணால் இதை படிப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன பதிலை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அந்த கடமையை பெற்ற ஒரு மனுஷன், எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது. தகப்பனை அடக்கம் பண்ணுவது ஒரு பெரிய வேலை தானே. இந்த காலத்தில் நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட முடியுமா? ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதைவிட மிக மிக முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவது. அதற்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மரித்தோரை அடக்கம் பண்ணுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த பூமியில் ஜீவனற்று இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்படிப்பட்ட வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு அதற்கு நேரம் இருக்குது, அதற்கான ஐடியாஸ் இருக்குது. என்ன, அவங்க அதை ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க, அழகாக செய்வாங்க. ஆனால் நீயோ, என் சீஷனே, என்னை பின்பற்றுகிறவனே, நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்கள் தான் ரொம்ப அவசியம். நிறைய இடங்களில் நாம் ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய ஊழியர்களே, இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா கவனிக்க. ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க பிரயாசப்படுறோம். ஏன்னா ஜனங்கள் வரட்டும், சர்ச்சுக்கு ஜனங்கள் வரட்டும்னு சொல்லி அவங்கள எல்லா விதத்திலும் தேற்றி கடைசியில் ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள தேற்றவே முடியாமல் போயிடுது. எவ்வளோ நாள் மனித வார்த்தைகளை சொல்லி தேற்ற முடியும்? அல்லது பைபிளிலிருந்து அந்த தேற்றுதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்த முடியும்? சத்தியத்தை சொல்லித்தானே ஆகணும், உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அப்போ தானே மனம் திரும்ப முடியும், அப்போ தானே ஜீவனுள்ள தேவனுடைய வழிகளை அவங்க அறிந்து கொள்ள முடியும். கவனிக்கிறீங்களா? இல்லை இப்படி பேசுனா அதை ஜனங்கள் வேறு மாதிரி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நினச்சா ஊழியம் செய்ய முடியாதே. கர்த்தர் அப்படி செய்யலையே. அவருடைய அற்புதங்களை கண்ட நகரங்கள் மனம் திரும்பாமல் போன போது அவர் அதை கடிந்து கொண்டாரே. கவனிக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவ ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டியது அவசியம். மனம் திரும்புதல் அதில் ஒரு பெரிய அஸ்திபாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ஒரு பெரிய அஸ்திபாரம். அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைக்கல்லாக இருக்கிறார். சரியா? கனி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவ ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். தேவ ராஜ்யத்தை தேட வேண்டியது அவசியம். இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தின் தூண்களாக நிற்க வேண்டியது அவசியம்.
தேவ ராஜ்யத்தை பற்றியே பேசாமல் மனுஷருடைய அன்றாட வாழ்க்கையை பற்றியே பேசி 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 ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை செஞ்சு திருப்திப்படுத்தி அனுப்பும் பொழுது ஜனங்களுடைய நோக்கம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம் தேவனை தேடுறவங்களா காணப்படுறாங்களே. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தேவ ராஜ்யம் எங்கே? தேவ ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகள் எங்கே? அதற்காய் வாழக்கூடியவர்கள் எங்கே? நீங்கள் சபையினுடைய வரலாறை படித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சபையின் வரலாறு 2000 வருஷ வரலாற்றை படித்து பாருங்கள். எத்தனை பரிசுத்தவான்கள் சத்தியம் ஜனங்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையே ஒரு மெழுகுவர்த்தியை போல அது அப்படி தங்கள் வாழ்க்கையை அவங்கள உருக்கி கொடுத்துருக்காங்க ஜனங்களுக்கு. மிஷினரி சொல்லி வரலாறை படித்து பாருங்க. அநேக இரத்த சாட்சிகளை பற்றிய புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்குனாங்க. ஏன் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் ஜனங்களுக்கு நல்லா இருப்பீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்க வேண்டியதுதான், அதில் தப்பு இல்லை. நன்மையான எல்லாமே நம்முடைய பரம தகப்பனிடமிருந்து தான் இறங்கி வருது. இது எல்லாருக்கும் தெரியும். அதையே சொல்லி ஆற்றி தேற்ற வேண்டியதில்லை. உண்மையான தேற்றுதல் என்பது ஜனங்களை பலப்படுத்தணும், தேவ ராஜ்யத்தின் தூண்களாக மாற்றணும், சத்தியம் ஜனங்களுக்கு முழுசும் தெரியணும். இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. கர்த்தர் அதுதான் சொல்கிறாங்க பாருங்க. நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மீண்டும் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இது இன்னும் ஆழமாக தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. வந்துட்டோம், கர்த்தரை அழைச்சிட்டாங்க, நம்ம முழுவதுமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று வந்துட்டோம், அந்த வேலைக்காக வந்திருக்கிறோம். அந்த வேலைக்கு வந்த பின்பு, கர்த்தருடைய மகத்துவமான அந்த வேலைக்கு வந்த பின்பு, அவரை பின்பற்றி அவருடைய சீஷனாய் வந்த பின்பு, கவனிக்கிறீங்களா? தன்னைத்தானே வெறுத்து மறுத்து என்ன தன் சிலுவை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு பின்னால் போக முடிவெடுத்து வந்தமே, வந்த பின்பு கொஞ்ச நாட்கள்லையோ கொஞ்சம் வருஷத்துலேயோ மீண்டும் மெல்ல 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 உலகத்தின் பக்கமாய் திரும்பும் பொழுது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுள் அல்லது சுகபோகமான வாழ்க்கை, என்ன உலகத்தின் பக்கம் திரும்புவது, பணத்தின் பக்கம் திரும்புவது. என் உலக பணக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நாமும் நல்லா அனுபவிச்சா என்ன? எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் காரும் பங்களா வச்சிட்டு இருக்கிறாங்களே, நாமும் அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி என்ன அந்த கம்ஃபர்டபிலிட்டியை தேடும் பொழுது, எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் வேணும், எல்லாருக்குமே சுகம் வேணும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். ஆனால் அதுவே சுகபோகமாக மாறும்போது இல்லையா, லக்ஸூரியஸ் அந்த லக்ஸூரியஸ் லைஃப் நம்முடைய மனதை நிச்சயமாக பாதிக்கும். ஓவர் லக்ஸூரி கர்த்தருக்கு பின்னால் போகவே விடாது. இந்த உடல் அந்த சொகுசை பார்த்துருச்சுன்னா, அந்த சுகத்தை பார்த்துருச்சுன்னா, கர்த்தருக்கு பின்னால் வருவதற்கு இடம் கொடுக்காது. இந்த மாம்சம் அவ்வளவு பொல்லாதது. பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா, கலாத்தியர் 5:17, மாம்சமும் ஆவியும் ஒன்றை ஒன்று இச்சித்து கொண்டே இருக்கு. என்ன இது இந்த மாம்சம் சுகபோகத்தை விரும்புது, நல்ல நித்திரை, நல்ல தூக்கம். ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்தில் சீஷர்களை ஜெபிக்க சொன்னார் இல்லையா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க துக்கத்தில் தூங்குறாங்க. மாமிசம் அது அப்போ தான் ஆண்டவர் சொன்னாங்க, மாம்சம் பலவீனம் உள்ளதப்பா, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாமிசத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து, ஃப்ளஷுக்கு அதிகமாக இடம் கொடுத்து நல்ல தூக்கம், நல்ல சுகபோகம், நல்ல கார் பிரயாணங்கள், நல்ல ஃப்ளைட் பிரயாணங்கள், என்ன இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் இவைகள் சுகபோகத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு இவைகள் தேவை தான். ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா, எஸ் வி நீட் அ கார் டு ட்ராவல் ஃபாஸ்ட். விமானங்கள் தேவை தான் நமக்கு. ஆனால் சில அந்த சொகுசை விரும்புவாங்க, அந்த லக்ஸுரியை விரும்புவாங்க. புரியுதா உங்களுக்கு?
நிறைய பேசலாம், பட் நான் இன்றைக்கு உங்களுக்கு புரிகிற வண்ணமாக பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய உங்களுக்கு இது நல்லா விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆதியில் இருந்த அன்பை கெடுப்பது சுகபோகம். ஆதியில் இருந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், அந்த உபவாச ஜபம், கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்த அந்த அனுபவத்தை கெடுப்பது டெஃபினட்டாக உலகம். எப்பொழுதுமே கர்த்தருடைய ஊழியக்காரங்க மற்ற பணக்கார மனுஷங்களை பார்த்து அப்படி வாழணும்னு நினைக்காதீங்க. இன்னும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்போ நீ கலப்பையின் மேலே கையை வச்சுட்ட, ஏன் இப்போ பின்னிட்டு பார்க்கிற? எதற்காக பார்க்கிற? பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எதற்காக அதை சொல்கிறாருன்னா, நான் முன்பு போய் வீட்டில் இருக்கிற இடத்துல அனுபவித்து கொண்டு வரும்படிக்கு. நான் எனக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது, அதை செஞ்சுட்டு வரேன். ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். எல்லா கடமைகள் நமக்கு அவசியம்தான். ஆனால் அழைக்கப்பட்ட ஒரு சீஷனுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். சீஷர்கள் தான் ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். சரியா? ஆகையினால் கொஞ்சம் நாம் பூர்வ பாதைக்கு திரும்புவோம். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் திரும்புவோம். மிஷினரிகள் எப்படி ஊழியம் பண்ணாங்க கொஞ்சம் திரும்புவோம். ஜனங்களுக்கு பிரியமானதையே பேசிட்டு ஓட்டவே முடியாதுங்க. ஜனங்கள் நம்ம விரும்பலாம், கர்த்தர் விரும்ப மாட்டார். சத்தியத்தை பேசுவோம், வசனத்தை வசனமாக பகுத்து ஜனங்களுக்கு போதிப்போம். அப்பொழுது ஜனங்கள் நல்ல பாத்திரங்களாக அந்த பூமியில் உருவாவாங்க, சீஷர்கள் உருவாவாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, சீஷர்களை உருவாக்குங்கள், அப்படி தானே சொன்னாங்க. எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீஷராக்குங்கன்னு சொன்னாங்களே. மேக் டிசைபிள்ஸ், டிசைபிள்ஸ், டிசைபிள்ஸ். இல்லை நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க, என்ன குழந்தைகளாகவே இருங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிறந்த ஒரு பிள்ளை 20 வருஷம் ஆனாலும் குழந்தையாகவே இருந்தா அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்றைக்கு விசுவாசிகளை குழந்தைகளாகவே வைத்திராமல் பால் குடிக்கிற குழந்தைகளாகவே வச்சுருந்தா கர்த்தர் கணக்கு கேட்பார். நிச்சயமாக ஜீவனுள்ள தேவன்கிட்ட நம்ம கணக்கு கொடுத்தாகணும். ஆண்டவர் சொன்னாங்க, கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு திரும்பி பார்க்காத, சீஷர்களை உருவாக்குவோம், நாம் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம், உலகத்தின் பக்கம் திரும்ப வேண்டாம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் அழைக்கலை, அழைப்பு எல்லாருக்கும் வரல. அந்த வேத பாரகனுக்கு அழைப்பு இல்லை, நீ போப்பா அப்படின்ட்டாங்க. ஆனால் சீஷரை பார்த்து சொல்கிறாங்க, கையை வச்சுட்டே கடைசி வரைக்கும் உறுதியாயிரு அப்படின்னு. இந்த வார்த்தை உங்களோடு மாத்திரமல்ல, என்னோடும் பேசி கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பின்னால் போக துணிஞ்சிட்டோம், கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம். உலகத்தின் பக்கம் சார்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் பயப்படாதீங்க, நித்தமும் நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை உடைந்த உள்ளத்தோடு கூட பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஒரு காலத்தில் நான் 70 லட்சம் ரூபாய் கடன் பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தற்கொலை செய்துக்கலான்ற முடிவோடு இருந்தேன். என்னை என் ஆண்டவர் சந்தித்த பொழுது என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையை மாற்றினார். கடன் வாங்கின எங்களை கடன் கொடுக்கக்கூடியவங்களாக மாற்றினார். அவரால் எல்லாம் முடியும். உங்கள் தரித்திரமாகட்டும், கடன் பிரச்சனை ஆகட்டும், அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர். நீங்கள் மாத்திரம் மனம் திரும்புங்க. ஒருவேளை பாவத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவற்றை ஓடிவாங்க. அவர் இரட்சகர். அவர் உங்களுக்காக தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இரத்தம் சிந்துவதில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட ஓடிவாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேனப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து தயவு செய்து அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. என் துக்கத்தை மாற்றினீங்களே, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்களே, அதே சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. அவங்க பாவங்களை விட்டு அவங்க மனம் திரும்பி உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆத்தும ரட்சிப்பு எத்தனை விலையேற பெற்றது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீங்கள் அதற்காக உங்கள் இரத்தத்தை
சிந்தி எங்களை மீட்டிருக்கிறீங்களப்பா, அதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, தரித்திரம் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்பா. பாவத்தோடு போராடி கொண்டு ஜெயிக்க முடியாமல் கண்ணீர் விடுகிற குடும்பங்களை ஆண்டவரே நீங்கள் பாருங்க. அவங்க அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு என்றாலே பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு அவளை ரட்சிக்கும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். So God bless you.